மக்கள் நலன் காக்கும் கூட்டு இயக்கத்தின் சார்பாக மதிமுகவின் தலைமையகமான தாயகத்தில் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்திற்கு பின்னர் அதன் தலைவர்கள் செய்தியாளர்களை சந்தித்து வருகின்றனர். அதன் நேரடி காட்சிகளை தற்போது கூட்டத்துக்கு அருகில் சமீப காலத்தில் அப்படி ஒரு உணர்ச்சியுள்ள ஒரு கூட்டம் திரண்டதில்லை என்று அனைத்து நடுநிலையாளர்களும் பார்வையாளர்களும் கூறினார்கள். இப்பொழுது தமிழ்நாட்டிலே கூட்டத்தை திரட்டுவதற்கு மிகச்சிறிய எளிய உபாயம் இருக்கிறது. அதில் குறிப்பாக ஆண்ட கட்சியும் ஆளும் கட்சியும் ஆள துடிக்கிற இன்னொரு கட்சியும் ஒரு லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கிலே பணத்தை கொட்டி ஆட்களை கொண்டு வந்து வாகனங்களில் ஏற்றி ஆளுக்கு 200-300 ரூபாய், இத்தனை மணி நேரம் இருக்கிறதுக்கு இவ்வளவு நேரம் மணி, 1 மணி நேரத்துக்கு ஒரு ரேட்டு, 2 மணி நேரம் இருக்கணும்னா அதுக்கு ஒரு ரேட்டு. இது மாதிரி கலாச்சாரம் இந்த தமிழ்நாட்டில் கிடையவே கிடையாது. இப்போ ரொம்ப வேகமாக கொண்டு வந்துட்டாங்க. அதனால அந்த கூட்டங்களை பிரமாண்டங்கள்னு போட்டு டிவி போட்டோங்களெல்லாம் வருது, இத்தனை லட்சம் பேர் கூண்டாங்களான்னு. நாங்கள் அதை பற்றி ஏன் சொல்கிறோன்னா, எங்கள் அமைப்புக்கு வரக்கூடிய தோழர்கள் எல்லாம் கை காசை செலவழிச்சிட்டு வர்றாங்களே தவிர எந்த இடத்துலையும் அவங்களுக்கு ஒரு இது ஏற்பாடு பண்ணி கொடுக்குறோம், அந்த இது ஏற்பாடு பண்ணி கொடுக்குறோம், சாப்பாடு ஏற்பாடு பண்ணி கொடுக்குறோம் கிடையாது. அப்படித்தான் இன்றைக்கு வள்ளூர் கூட்டத்துக்கு வந்த கூட்டம். அதை போல கோவில்பட்டியிலே நாங்கள் செப்டம்பர் 2 நாடு தழுவிய பொது வேலை நிறுத்தத்தை முன்னிறுத்தி மக்கள் நல கூட்டு இயக்கத்தின் சார்பில் நடத்தப்பட்ட கூட்டம். எனக்கு தெரிய கோவில்பட்டியில் நான் கிட்டத்தட்ட ஒரு 500 கூட்டமாக பேசியிருப்பேன். முன்னாள் முதலமைச்சர் அவர்களெல்லாம் வச்சு நான் கூட்டம் நடத்தியிருக்கிறேன். அதுபோல ஒரு கூட்டம் எனக்கு தெரிய கோவில்பட்டியில் கூடுனதில்லை. அந்த காந்தி மைதானம்ங்கிற பெரிய மைதானத்தில் அதுவும் மக்கள் தாங்களாக திரண்டு வந்த கூட்டம் தான். பொதுமக்களிடம் மக்கள் நல கூட்டு இயக்கம் ஒரு புதிய ஈர்ப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. எனவே ஊழலை பற்றி பேசுவதற்கு, ஊழல் ஒழிப்பை பற்றி பேசுவதற்கு, மதுவை ஒழிப்பது பற்றி பேசுவதற்கு, தமிழகத்தினுடைய வாழ்வாதாரங்களை காப்பது குறித்து பேசுவதற்கு, சாதிய மோதல்கள் கூடாது என்று சாதிய பார்வையை தடுப்பதற்கு, மத மோதல்கள் வகுப்பு மோதல்கள் வரவிடாமல் மதச்சார்பற்ற தன்மையை வலுப்படுத்துவதற்கு, படையெடுக்க துடிக்கின்ற இந்துத்துவ சக்திகளை தமிழகத்தில் கால் ஒன்று விடாமல் தடுப்பதற்கு இந்த நாட்டுக்கு, தமிழ்நாட்டுக்கு தேவையான ஒன்று இந்த மக்கள் நல கூட்டு இயக்கத்தின் மூலமாக ஏற்பட்டிருக்கிறது என்று, இதை இப்படி ஒரு நிலைமை வராதா என்று ஏங்கிய பலருடைய வாழ்த்துக்களை நாங்கள் பெறுகிறோம். ரொம்ப என்கரேஜிங்காக சொல்றாங்க. கட்சிகளில் இல்லாதவர்கள், ஒரு நல்ல சமூக நல பார்வையுடையவர்கள், ஒரு நீதிபதிகளாக இருந்தவர்கள், அவர்களிடத்திலே இதை இன்னும் வலுப்படுத்தி கொண்டு போங்கள் மக்கள் பிரச்சனைகளுக்காக என்ற ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்தி இருக்கிறோம். இதில் இதற்கு பிறகு நாங்கள் 20 தமிழர்கள் படுகொலை விஷயத்தில் மக்கள் நல கூட்டு இயக்கமும் கலந்து கொண்டது. மற்ற தமிழ் தேசிய உணர்வாளர்கள் அமைப்புகள், மனித உரிமை நல அமைப்புகள், குறிப்பாக ஹென்றி பேன் தான் இதை தொடக்கத்திலிருந்து போராடி கொண்டிருக்கிறார். அந்த நிகழ்ச்சியும் வள்ளுவர் கூட்டத்திற்கு அருகில் ஏற்பாடு செய்த போது ஒரு உண்ணாவிரத போராட்டம் பல பேர் சொன்னது, அம்மாதிரி ஒரு போராட்டம் இதுவரை வள்ளுவர் கூட்டத்துக்கு அருகில் நடக்கவில்லை. இதுதான் உண்மை. அந்த அளவுக்கு அது செய்தியாக மக்களுக்கு போய் சேரவில்லை. ஆனால் மிக சிறந்த முறையில் உட்கார்ந்தவர்கள் யாரும் பெரும்பாலும் ஒரு தண்ணீர் கூட அருந்தவில்லை, உட்கார்ந்த இடத்தை விட்டு எழவில்லை. அவ்வளவு சிறப்பாக நடைபெற்றது. நாளைக்கும் அதையே வலியுறுத்தி போலூரில் எங்கள் மக்கள் நல கூட்டு இயக்கத்தின் அந்த 5 அமைப்புகளும் அல்லாமல் ஹென்றி பேனுடைய அமைப்பு, அதே போல மனித உரிமை அமைப்புகள், ஏராளமான பல அமைப்புகளும் அங்கும் கலந்து கொள்ள இருக்கிறார்கள். இந்த 20 தமிழர்கள் படுகொலை செய்யப்பட்டவர்களை பெரும்பாலோர் திருவண்ணாமலை மாவட்டம், தருமபுரி மாவட்டம். ஆனால் இதுவரை மத்திய அரசு, ஆந்திர அரசு அசைந்து கொடுக்கவில்லை, தமிழ்நாடு அரசு அதை கண்டுகொள்ளவே இல்லை. அப்போ வள்ளூர் கோட்டத்துக்கு அருகிலே இருந்து நாங்கள் ஒரு நாள் உண்ணாவிரதம் இருந்து இந்த அரசுக்கு வைத்த கோரிக்கைகள் எல்லாம் காதில் விழவே இல்லையா? இது யோசிக்க வேண்டும். அப்ப தமிழ்நாட்டை சேர்ந்த 20 தமிழர் நியாயம் ஒரு அப்பாவி கூலி தொழிலாளியை கொண்டு போய் சித்திரவதை பண்ணி கொண்டு இருக்கிறான், கண்ணை தோண்டி இருக்கான், நாக்கு அறுத்திருக்கான், உசுத்தவத்தை அறுத்திருக்கிறான். இது எல்லாமே அங்க அந்த குடும்பங்கள், ஏழை குடும்பங்கள் கதறி அழுதன. அந்த குடும்பங்களை எங்கள் போராட்டத்துக்கு வரவிடாமல் தடுக்க எவ்வளவு முயற்சி பண்ணிச்சு அதிமுக அரசு. அந்த ஏழை குடும்பங்கள் அதை சட்டை செய்யவில்லை. நான் ரொம்ப பாராட்டுறேங்க. 20 குடும்பங்களும் உட்கார்ந்தாங்க. அவர்களை அழைத்து கொண்டு ரிஹர்சல் கொடுத்து முதலமைச்சர்கிட்ட போய் அவங்கள கொஞ்ச நேரம் காமிச்சு, ஆயா வேலை
குக்கு வேலை, அந்த வேலை, இந்த வேலைன்னு 25 மைலுக்கு அங்கிட்டு போட்டால் யாருக்கு அந்த வேலைக்கு போக இஷ்டம் இல்லை. இன்று வரை இந்த அரசு அந்த 20 தமிழர் படுகொலையை கண்டித்து அதற்கு நீதி கிடைப்பதற்கான எந்த நடவடிக்கை ஈடுபடவில்லை. மாறாக முழுக்க ஆந்திர மாநிலத்தின் சந்திரபாபு நாயுடு அரசுக்கு பக்கபலமாக இருந்து இந்த படுகொலைகளை மூடி மறைப்பதற்கு இது துணை செய்கிறது என்று நாங்கள் குற்றச்சாட்டுகிறோம். நாளை உண்ணாவிரத போராட்டத்தில் நாங்கள் கேட்கிறது என்ன? சிபிஐ விசாரணை, இது விசாரணை மத்திய உச்சநீதிமன்றத்தினுடைய நேரடி கண்காணிப்பிலே இந்த விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்பது. இது நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் அதற்கான சிபிஐ விசாரணை வேண்டும் என்று பரிந்துரையும் செய்துவிட்டது. ஆனால் ஆந்திரா உயர்நீதிமன்றத்தில் ஆந்திரா அரசு இதுக்கு தற்காலிக தடை வாங்கி இருக்கிறது. தமிழ்நாடு அரசு ஒரு பார்ட்டியா சேரணும். 20 தமிழர், அப்பாவி தமிழர், தமிழ்நாட்டு சிட்டிசன்ஸ், தமிழ்நாட்டு குடிமக்கள். ஆனால் தமிழக அரசின் காவல்துறை என்ன செய்தது? போஸ்ட்மார்ட்டம் திரும்ப கேட்டுருவாங்கன்னு நினைச்சு சுடுகாட்டு கொண்டு எரிக்கிறதே இல்லையான்னு போலீஸ் துப்பாக்கி முன்னிலை மிரட்டி எரிக்க வச்சது. ஒரு அனுதாபம் முதலமைச்சர் இது பற்றி இந்த நிமிஷம் வரைக்கும் சொல்லல. சந்திக்க விரும்பி எங்களுக்கு சந்திக்க வாய்ப்பே கொடுக்கல. என்ன ஜனநாயகம் தமிழ்நாட்டில்? ஜனநாயகம் எங்க இருக்கு? நாங்கள் சந்திக்க விரும்புகிறோம். கிட்டத்தட்ட ஒரு 10 அமைப்புகள் எல்லாம் சேர்ந்து கையெழுத்து போட்டு கொடுத்துருக்குறோம். நானே அதில் கடிதம் எழுதியிருக்கிறேன். இதை உங்களிடம் நிலைமை எடுத்து சொல்ல ஒரு வாய்ப்பு தாருங்கள் என்று.